இந்த கீழே தெரியக்கூடிய லெனினுடைய கோட்ஸை வந்து நிறைய பேர் பகிர்றதை பார்த்தேன். இது விஜய் எடுத்த ஒரு ஸ்டாண்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. விஜய் 3 பொதுக்கூட்டங்கள் கூட்டுறாரு, 4 பொதுக்கூட்டங்கள் கூட்டுறாரு, கரூரில் சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் விஜய் வந்து வெளியே வரவே இல்லை. அதுக்கப்புறம் தேர்தல் பரப்புரைக்கு தான் வராரு. பெருசா இளைஞர்கள்ட்ட அவர் என்ன சினிமாவில் பேசினது வேணும்னா நம்ம காட்டலாம். அரசியல் மேடைகளில் பேசினது ரொம்ப கம்மி. 15 வருஷமா இளைஞர்களுடைய மூளையை சலவை செஞ்சு கொண்டிருந்தது சீமான். அவருடைய கத்தியை எடுத்து, அவருடைய வாளை எடுத்து அவரையே விஜய் போட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த கீழே இருக்கிற கோட்ஸ் வந்து விஜய் கையாளல. இவ்வளவு வருஷமா சீமான் இளைஞர்களை மடைமாத்தி கொண்டிருந்தாரு. அவர் செஞ்சதை பயன்படுத்திக்கிட்டு விஜய் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். திமுகவுக்கு எதிராக அவர் பேசிய பேச்சுக்கள் இளைஞர்களுடைய சிந்தனையை சிதைக்கிறது யாரு? ஒரு வழி நடத்தாம மாத்தி மாத்தி பேசி குழப்பி அவருக்கு வேண்டியது மாதிரி அரசியலை மாத்திக்கிட்டு இளைஞர்களுடைய சிந்தனையை சிதற அடிச்சது சீமான். அதை பயன்படுத்திக்கிட்டு வெற்றி பெற்றது விஜய். சீமானுடைய வாழை எடுத்து சீமானையே விஜய் போட்டாரு. அதுதான் உண்மை.